ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். இன்றைக்கி லைவில் நம்ம போட்டிருந்தோம். என்னென்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து லைவில் போட்டிருந்தோம். லைவில் வந்து நான் பண்ணி காமிச்சதில் வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிது. கொஞ்சம் மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இது நம்ம தள்ளி வச்சோம். ஓகேவா? இப்போ அதில் தள்ளி வச்சதில் இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு ஹிட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 280 பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இதே பாயிண்ட்டு வந்து நமக்கு வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் அப் அண்ட் டவுன் மூவ் இருந்தனால நம்மளோட ப்ரீமியம் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அது நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும், ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. சரி, ஓகே. இது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நடந்தது. அடுத்தது வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டி 50 என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம ப்ரிடிக்ஷன் படி தான் எல்லாமே நடந்துச்சு. எதுவுமே வந்து வேறு எதுவுமே ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேறு எதுவும் மாறலை. ஓகேங்களா? நம்ம எங்கெங்கே கொடுத்துருந்தோமோ அந்தந்த இடத்துல தான் மார்க்கெட் இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் ஆச்சு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் லாக் பண்ணோம். அந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் அந்த ரெட் கலர் லைன் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மார்க்கெட் டவுனில் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த சப்போர்ட் மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம் பாருங்கள். இந்த சப்போர்ட்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பிங்க் கலரில். ஸோ இந்த பர்பிள் கலரில் இந்த கலர் கரெக்டாக பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது 21,800 வந்து ஒரு பெரிய சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இதில் மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்து அப்படியே நேராக அடுத்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி நம்மளோட அடுத்ததில் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதில் ட்ரேட் எடுத்திருந்தாலும் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்திருக்கும், எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நம்மளோட சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இதை பிடிச்சிரோம்னா 92 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு முக்கியமான ஒரு அங்கமே. ஓகேங்களா? நம்ம ரெண்டுலேயுமே, அதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து அனுப்பினோம். ஒரு நாளைக்கு ஒரு இதில் டார்கெட் ஹிட் ஆகலனாலும் இன்னொன்றில் வந்து டார்கெட் அனுக்குது. அதாவது ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் இல்லாமல் லாஸை வந்து கம்மியாக வச்சு நம்ம லாஸே இல்லாமல் கூட மேக்ஸிமம் வந்து நமக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டும் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்ப்போம். 1 செகண்ட், இதை கொஞ்சம் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து இதாக இருக்கும். ஓகே, ஓகே, அவ்வளோதான். இப்போ இது என்னென்னா 1 hour டைம் ஃப்ரேம்க்கு நான் மாற்றிக்கிறேன். காரணம் என்னென்னா நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பெருசாக வச்சு பார்க்கலான்னு சொல்லி தான். ஓகேங்களா? நேற்று நான் மார்க்கெட்டில் வந்து எப்படி நான் சொல்லியிருந்தேனோ பாருங்கள், நல்லா ஒரு பூம் அடிச்சதுன்னா இதுக்கு மேலே வச்சதுனா தான் பையிங்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கலாம். ஆனால் அவ்வளோ பெரிய மூமெண்டம் இல்லை. மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வச்சுருக்கான். நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த கேப்பில் வந்து ஏதோ ஒன்று பெருசாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கேப் ஏரியா கொஞ்சம் நமக்கு கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போது மார்க்கெட் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து 21,938 இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆனால் வந்து ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன். ஓகேங்களா? இது 1 hour டைம் ஃப்ரேமு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நாளைக்கு நான் திரும்பவும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு இந்த லெவல்ஸ், அதாவது வந்து 22,000 வந்து கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா மட்டும் பையிங்கான வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் இதே இடத்துல கொஞ்சம் கன்சால்டேஷன் சைடுவேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்துலேயே வந்து சைடுவேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கே ட்ரெண்ட் லைனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அடுத்தது இது எங்கே பண்ணியிருப்போம் அப்படின்னா, அங்கே பாருங்கள், மார்க்கெட் ஒரு இம்பல்ஸ் மூலம் வரானா அடுத்தது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து தான் மார்க்கெட் திரும்புவோம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு சடனாக வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஸ்ட்ராங்கானதெல்லாம் கிடையாது. பாருங்கள், ஃபுல்லாகவே விக்ஸு தான். ஸ்ட்ராங்காக எதுவுமே வந்து மார்க்கெட்டு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில்ஸே கிடையாது. எல்லாம் விக்ஸில் தான் போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டு சடனாக வந்து ரிவர்சல் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆனால் மட்டும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்து, அதாவது 21,000 நமக்கு சப்போர்ட் வந்து இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து 21,900. ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட்டாக நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து இப்போ ஓகேங்களா? அடுத்து வந்து செகண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு 21,800. இது வந்து நமக்கு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து
பி ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து நம்ம நிஃப்டி பார்த்துருவோம். சாரி, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி டார்கெட் ஹிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கானா, மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரெண்டு போயிருக்கு. மார்க்கெட்டுங்க வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் வச்சு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வந்து மேலே ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே நின்ட்டான். ஓகேங்களா? இது மார்க்கெட் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, என்ன லெவல்ஸ் இது அதான் தெரிஞ்சிடும். ஓகே, 45,850, 45,850 இந்த லெவல்ஸில் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகிட்டு இது வந்து சப்போர்ட்டாக எடுக்கணும். இது சப்போர்ட்டாக எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் மூமெண்ட் அப்பில் இருக்கும். அப்படியே அப்பில் போனாலும் நமக்கு வந்து 46,400 வந்து நமக்கு 46,400 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இதில் சப்போர்ட்டு, இதில் வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுலேயும் இப்படி இருக்குது. இப்போது இந்த சப்போர்ட் அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் அடுத்தது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது கீழே. என்னென்னா 45,570 இந்த லெவல்ஸில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா மார்க்கெட்டில் நம்ம ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நாளைக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஒரு பூம் கொடுத்து திரும்ப வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம், நமக்கு இந்த லெவல்லேருந்து அதாவது 45,900 45,900 மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. டெக்னிக்கல் வைஸாக சொல்லணும்னா ஃபிபனாச்சி டூலை வச்சு சொல்லும்போது அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு இந்த லெவல் இந்த 45,900 உடச்சதுன்னா நம்ம இதிலேருந்து இந்த லெவலில் வந்து கேட்ச் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? அதாவது 45,940 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 46,400 வந்து கேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு கால் ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டில் ஆளில் போட்டுக்கோங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராமோட லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்டான ஃப்ரீ இபுக்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃப்ரீ புக்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க பயன்பெற்றுக் கொள்ளலாம், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? மீண்டும் நாளை சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.